முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போதைப்பொருள் உற்பத்தி, கடத்தல், விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு ஆகிய அனைத்தையும் ஒழிக்கும் வகையில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது காவல்துறை சார்பாக அணிவணக்க மரியாதை அளிக்கப்பட இருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் சார்பாக தற்போது பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு காவல்துறை சார்பாக மரியாதை அளிக்கப்படுகிறது. போதைப்பொருள் என்பது ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை, ஒரு சமுதாயத்தை, ஒரு தலைமுறையை சீரழிக்கும் பேராபத்து. அந்த அச்சுறுத்தலை வேரோடு ஒழிக்க வேண்டும் என்ற தெளிவான பார்வையுடனும் செயல்முறை அணுகுமுறையுடனும் தமிழ்நாடு அரசு பல்வேறு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போதைப்பொருள் உற்பத்தி, கடத்தல், விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு ஆகிய அனைத்தையும் ஒழிக்கும் வகையில் காவல்துறை, அமலாக்க அமைப்புகள், கல்வித்துறை, சமூக நல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்படும் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கம் உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கு போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்பதை மையப்படுத்தி போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து தமிழ்நாட்டின் நலன் காக்கும் தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழக பெண்களின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரமளிப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கி புதிய முன் உதாரணம் படைத்த முன்னணி தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வேகம், வெளிப்படை வெற்றியை அடிப்படையாக கொண்டு வெற்றி தமிழகத்தை உருவாக்கும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் தமிழ் மொழியின் உயர்வையும் போற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடலுடுத்த நிலமடந்த கெடிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் வரவேற்புரையாற்ற உள், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் கே மணிவாசன் IAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி மாநில அளவில் நடைபெறும் பெருந்திரள் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் கூடுதல் காவல்துறை இயக்குநர்கள் அமலாக்க பணியகம் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அவர்களையும் மற்ற அரசு அலுவலர்களையும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மிகவும் உற்சாகத்தோடு பங்கேற்றுள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்று போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பள்ளி மற்றும் கல்லூரிகள் சிறப்பாக செயல்பட்ட தலா 3 போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் தலா 3 தன்னார்வ குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் இல்லாத வளாகம் ட்ரக் ஃப்ரீ அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் என்ற மாநிலம் முழுமையான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிக்கும் நிகழ்வுகளிலும் துவக்கி வைத்து சிறப்பிக்க வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கின்றேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று போதைக்கு பொருட்களுக்கு எதிரான கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளும் தேவை குறைப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் ஒன்றாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் கையெழுத்திட்ட முதல் 3 கோப்புகளில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை உருவாக்குதல் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகள் மற்றும் ஒரு தலைமையகம் உருவாக்க ரூபாய் 264.1 கோடி நிதி ஒப்புதல் வழங்கி அரசால் சமீபத்தில் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் தடுப்பு படைக்கென ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர், ஒரு காவல்துறை தலைவர், 2 காவல் கண்காணிப்பாளர்கள், 15 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 79 காவல் ஆய்வாளர்கள், 325 காவல் சார்பு ஆய்வாளர்கள், 1625 இதர காவல் பணியாளர்கள் மற்றும் 31 அமைச்சு பணியாளர்களாக மொத்தம் 2779 பணிகளுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 2017 பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தனிச்சிறப்பாக நான் கருதுகின்றேன். மேலும் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்களின் செயல்பாட்டை மேம்படுத்த ரூபாய் 7 கோடி தற்போது சமீபத்திலே திருத்திய நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை மீட்க ரூபாய் 70 கோடி செலவில் ஒரு மறுவாழ்வு நிதி உருவாக்கவும் அவ்வறிக்கையிலே அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 100 வலிமையான நம்பிக்கையான இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய மாணவர்களே, இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் அவருடைய தலைமையிலே உறுதிமொழி ஏற்க இருக்கின்றீர்கள். நம்முடைய தமிழ்நாடு போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த விருப்பமாக நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். மேலும் ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்கை விடு என்ற தலைப்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 26/6/2026 அன்று ஒரு எதிர்ப்பு ஓட்டத்தை துவக்கி வைத்து அதில் கலந்து கொண்டு இளைஞர்களை ஊக்குவித்தார்கள். மேலும் காவல்துறை பல்வேறு வழக்குகள் மூலம் போதைப் பொருட்களை கைப்பற்றுவதிலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தொழிலாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், மருத்துவர்கள், போதைப்பொருள் மறுவாழ்வு மையங்களில் சிகிச்சையில் உள்ளவர்கள், ஐடி நிறுவன ஊழியர்கள் மற்றும் இதர பொதுமக்கள் பெருந்திரளாக போதைப் பொருளுக்கு எதிராக உறுதியேற்கின்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த எடுக்கும் அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் ஊடகத்துறையினுடைய நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் மறுபடியிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உறுதிமொழி என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல, அது ஒரு சமூகத்தின் மன உறுதி. தமிழ்நாட்டின் முன்னேற்ற பயணத்தை தொலைநோக்கு பார்வையுடனும் கல்வி, நலத்திட்டங்கள் மற்றும் இளைஞர் மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்தும் வழி நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
இப்போது மாநிலம் முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு போதைப் பொருட்கள் ஒழிப்பு உறுதிமொழியை வழங்க உள்ளார்கள். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாணவர்கள் தற்போது இந்த உறுதிமொழி நிகழ்வில் காணொளி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். இங்கு அனைவருக்கும் மத்தியில் உறுதிமொழி எடுக்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். உறுதிமொழியை ஏற்க அனைவரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் பதவியேற்ற முதல் நாளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்க கையெழுத்து இட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் மற்றும் புகையிலை இல்லா வளாக விழிப்புணர்வு பிரச்சாரம் லான்ச் ஆஃப் ட்ரக் அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் கேம்பெயினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். ஒரு மாணவன், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு சமூகத்தின் எதிர்காலம். ஒரு தவறான முடிவு ஒரு வாழ்க்கையையே மாற்றிவிட முடியும். இந்த சமூக சவாலுக்கு நிலையான தீர்வை உருவாக்கும் உயரிய நோக்குடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போதை மற்றும் புகையிலை இல்லா கல்வி வளாகம் என்ற மாநிலம் தழுவிய முன்னெடுப்பு இன்று தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி வைக்கப்படுகிறது. இனி ஒவ்வொரு புதிய மாணவருக்கும் போதைப் பொருளின் தீமைகள், உளவியல் பாதிப்புகள், NDPS சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தண்டனைகள், கல்வி நிறுவனங்களின் ஒழுங்கு நடவடிக்கைகள், ஆலோசனை மற்றும் சிகிச்சை வசதிகள் குறித்து ஓரியன்டேஷன் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். மேலும் போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டேன் என்ற சுய விருப்ப உறுதிமொழி பத்திரம் வாலண்டரி அபிடாவிட் மாணவர்களிடமிருந்து பெறப்படும். பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் போதைப் பொருள் இல்லா தலைமுறையை உருவாக்கும் பணிகள் இனி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் ஆன்டி ட்ரக் கிளப்புகள் அமைக்கப்பட்டு அதன் உறுப்பினர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். ஆரம்பகட்ட நடத்தை மாற்றங்களை கண்டறிந்து சக மாணவர்களுக்கு ஆதரவளிக்க பியர் அம்பாசிடர்ஸ் நியமிக்கப்படுவர். மாணவர்களின் உடல் மற்றும் மனநலத்தை பாதுகாக்க வருடாந்திர உடல் மற்றும் உளவியல் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும். ஆரம்ப அறிகுறிகள் தென்படும் மாணவர்களுக்கு ரகசியமான நான் இன்வாசிவ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும்.
செய்யப்பட்டு இண்டிபெண்டன்ட் கவுன்சிலர்ஸ் மூலம் உளவியல் ஆலோசனை, மருத்துவ உதவி மற்றும் மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படும். கல்வி நிறுவனங்களை சுற்றியுள்ள 100 மீட்டர் சுற்றளவு நோ டொபாக்கோ ஜோன், அதாவது புகையிலை இல்லா பகுதியாக அறிவிக்கப்பட்டு மஞ்சள் எல்லை குறியீடுகள், வழிகாட்டி பலகைகள் மற்றும் சுவர் ஓவியங்கள் அமைக்கப்படும். கல்வி வளாகங்களில் 24 மணி நேர CCTV கண்காணிப்பும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வலுப்படுத்தப்படும். காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர் ஆய்வுகளை மேற்கொள்வதுடன் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் மற்றும் அமலாக்க முகமைகள் இணைந்து கடைக்காரர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவர். காவல்துறையின் நோடல் ஆபீசர்ஸ் கல்வி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான புகார்களின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்வர். மேலும் ட்ரக் ஃப்ரீ TN மொபைல் செயலி மாணவர்களிடையே பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்டு போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பாக பதிவு செய்து உடனடியாக புகார் அளிக்க மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுவர். ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் தங்கள் வளாகத்தை ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக உருவாக்கும் இலக்கை நோக்கி முன்னேற ஊக்குவிக்கப்படும். ஒரு மாணவனின் கனவை பாதுகாப்போம், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை காப்போம், ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஒன்றிணைந்து செயல்படுவோம். தமிழ்நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்கும் மாநிலம் தழுவிய மாபெரும் நடவடிக்கை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயமுத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் போதைப் பொருட்களை அழிக்கும் பணிகளை தற்போது காணொலி வாயிலாக காணலாம். தமிழ்நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்கும் மாநிலம் தழுவிய மாபெரும் நடவடிக்கை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயமுத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் போதைப் பொருட்களை அழிக்கும் பணிகளை தற்போது காணொலி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் வலைப்பின்னலை ஒழிப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கான வலுவான சான்றாக இந்த நிகழ்வு திகழ்கிறது. அடுத்ததாக, போதைப் பொருள் உற்பத்தி தடுப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் 2026 வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றன. நமது துணிச்சல் மற்றும் மக்கள் நலப்பணி ஆகியவை இந்த விருது மூலம் கௌரவிக்கப்படுகிறது. 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் வரைவோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக திரு விவேகானந்தா சுக்லா IPS காவல் கண்காணிப்பாளர், கடலூர் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு விவேகானந்தா சுக்லா IPS அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு சந்தேஷ் IPS காவல் கண்காணிப்பாளர், ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து திரு லக்ஷ்மணன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு, சென்னை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறார்கள். திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கு வரைவோலை. அடுத்ததாக திரு மனோஜ்குமார், காவல் உதவி ஆணையராக போதைப் பொருள் எதிர்ப்பு நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி தற்போது முதல்வரின் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றுகிறார். இவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.
வரைமொழி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு கண்ணன், காவல் ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, திருச்சி மண்டலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கண்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு காமராஜ், காவல் ஆய்வாளர், மத்திய நுண்ணறிவு பிரிவு, கோயமுத்தூர் மண்டலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். திரு காமராஜ் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு அருண், சார்பு ஆய்வாளர், குரங்கணி காவல் நிலையம், தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு அருண் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு ராஜ்குமார், தலைமை காவலர், 1868 குமுளி காவல் நிலையம், தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு ராஜ்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு கார்த்திகேயன், தலைமை காவலர், 348 வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம், நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு குத்புதீன், தலைமை காவலர், 1288 கோட்டைப்பட்டினம் காவல் நிலையம், புதுக்கோட்டை மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு குத்புதீன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு ராமர், சிறப்பு சார்பு ஆய்வாளர், நல்லூர் காவல் நிலையம், திருப்பூர் மாநகரம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். திரு ராமர் அவர்களுக்கு வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு ஐயப்பன், தலைமை காவலர், 2244 மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, திருநெல்வேலி மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ஐயப்பன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு பிரேம்குமார், தலைமை காவலர், 46983 R3 அசோக் நகர் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலையம், பெருநகர சென்னை காவல் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். திரு பிரேம்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு செந்தில்குமார், சிறப்பு சார்பு ஆய்வாளர், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, கரூர் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு செந்தில்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு ராமகிருஷ்ணன், தலைமை காவலர், 2120 போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு, தேனி அலகு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளிகளுக்கு விருது, முதல் பரிசு செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
அடுத்ததாக தஞ்சாவூர், பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் தஞ்சாவூர், பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்கு இப்போது வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதை பெற கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். தற்போது மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசுக்கான 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக கல்லூரி அளவில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய கல்லூரிகளுக்கு விருது. முதல் பரிசு திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ், வெற்றி கோப்பை மற்றும் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது. முதல் பரிசாக 1,00,000 ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 2ஆம் இடம் பிடித்த கல்லூரி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள். இவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2ஆம் பரிசாக கல்லூரி மாணவிகளுக்கு 75,000 மதிப்பிலான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 3வது இடம் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூர் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசு 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுக்கான விருது. முதல் பரிசு நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முதல் பரிசாக 1,00,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழுக்களுக்கான பள்ளி ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். சென்னை கோவூர் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கு தற்போது சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்காக சென்னை கோவூர் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி சான்றிதழோடு
வெற்றி கோப்பையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 3வது பரிசு ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தற்போது வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறந்த தன்னார்வலர் குழுக்கான வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசாக 50,000 ரூபாய் காசோலையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான விருதை பெற முதல் பரிசு கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் ஈரோடு கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி. இவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையும் முதல் பரிசுக்கான 1,00,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழு 2ஆம் இடம் பட்டாபிராம் சென்னை தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டி இந்து கல்லூரி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசு இந்த கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழை தொடர்ந்து மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். 2வது பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்குகிறார்கள். தொடர்ந்து 3வது இடம் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 3வது பரிசாக 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். மூன்றாம் பரிசுக்கான 50,000 ரூபாய் காசோலை மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் நன்றி உரையாற்ற திரு சங்கர் IPS கூடுதல் DGP என்போர்ஸ்மென்ட் பியூரோ CID சென்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாநில அளவிலான போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்று செய்து போதை மற்றும் புகையிலை இல்லா கல்வி வளாக திட்டத்துக்கு தொடங்கி வைத்து சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகள், காவலர்கள், ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் மற்றும் வாலண்டியர் கிளப்ஸ் மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் விருதுகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களின் வருகை, தலைமை மற்றும் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற தங்களின் தொலைநோக்கு பார்வை எங்கள் அனைவருக்கும் பெரும் ஊக்கத்தை அளிக்கிறது. Sir, despite your extremely busy schedule with the ongoing assembly session, your presence here today
to administer the anti-drug pledge demonstrates your deep commitment to this cause and highlights the government's firm resolve to eradicate the menace of drugs from Tamil Nadu. எங்களது பணிகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டுதலை வழங்கி வரும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை பெரும் வெற்றியடைய செய்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறை, மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட், செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, சென்னை மாநகர காவல்துறை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதலமைச்சரின் சீரிய தலைமையில் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. விழா நிறைவாக நாட்டுப்பண் பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे कागे तव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார்கள். அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கில் உள்ள அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சீட்ல எல்லாருமே உட்கார்ந்துட்டீங்கன்னா போட்டோஸ் நல்லா வரும். கைண்ட்லி
எல்லாருமே உட்காருங்க. வருகை தர இருக்கின்ற அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமரவும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் அனைவரும் அமைதியாக தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இடதுபுறம் இருக்கையில் இருந்து எழுந்து நின்று கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவ மாணவிகள் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சீட்ல இருந்து எழுந்து நிக்க வேண்டாம். உட்காரலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தரைத்தளத்திற்கு மீண்டும் வருகை தர இருக்கின்றார்கள். சோ எல்லாருமே சீட்ல உட்காரலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சீட்ல நீங்க உட்காரலாம். சிஎம் சார் கண்டிப்பா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. சோ ப்ளீஸ் உங்களுடைய சீட்ல உட்காரலாம். நீங்க தரைத்தளத்தில் இடதுபுறமாக பல்வேறு மாணவ மாணவிகள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இருக்கையில் தயவு செய்து அமரவும். ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.